ஐயா வேலை இருக்கா? வேலையா? இந்த வயசுல என்ன வேலை செய்ய போறா? நான் வேலை இருந்தா பாக்குறேன், இல்லைன்னா நான் சும்மா பார்க்க மாட்டேன். சும்மா காசு தர செலவுக்கு காசு தர வாங்கிக்க, வேலையெல்லாம் பார்க்க வேணாம். சும்மா இருக்க வேணாம். இங்க வா வா வா. அதெல்லாம் வேணாம், சும்மா இருக்கு. நான் சும்மா பார்த்துட்டு போவா. இளமையான வயசுல வேலை வெட்டி செய்யாம டாஸ்மாகில் குடிச்சு விட்டு அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி வாழ்ற எத்தனையோ பேர் இருக்கிற மத்தியில இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் சம்பாதிப்பேன், சும்மா வாங்க மாட்டேன்னு சொல்ற இந்த ஒரு பாட்டியை நினச்சி பார்க்க போகும்போது என்ன சொல்றேன்னு தெரியல. உலகம் எங்க போகுது? சரி பாட்டி, சரி நான் ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன், எவ்வளோ காசு இருந்தாலும் வாங்கிக்கின்னு, சரியா? நிறைய காசு தரேன்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு கடவுள் ஆசீர்வாதம் வழங்குவாரு. ஏன்னா நீ எனக்கு மெய் செலுத்திருச்சு. அப்படியே இந்த மாதிரி இந்த வயசுலேயும் இப்படி ஒரு பாட்டியா? டாடாடாடா, பரவாயில்லையே. என்ன வேலை செய்வா? இதை கூட்டி விடுறது அப்படி இப்படி எவ்வளோ சம்பளம் கேப்பா வேலை கொடுத்தா? அப்படியா? உன் பேர் என்ன? பேரு பிச்சையம்மாவா? பாருங்க, பேரு பிச்சையம்மா, ஆனா சும்மா வாங்க மாட்டாங்கம்மா. உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. பிச்சையம்மா பிச்சையம்மா, வெரி குட்டம்மா. இந்த பதிவு ட்ராமா கிடையாதுங்க. உண்மையிலேயே இந்த அம்மா சும்மா கொடுத்தா வாங்க மாட்டாங்க, ஏதாச்சும் வேலை கொடுத்தா தான் அந்த சம்பளத்தை வாங்குவாங்க. இப்படி ஒரு வைராக்கியமான பாட்டி. இந்த பாட்டி மெய்சிலுக்க வச்சுட்டாங்க. இது உண்மையான நிகழ்வுங்க. இதுபோல் உள்ள உழைப்பாளர்களுக்கு உழைப்பாளர் தின அவார்டை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கிறேன்.